அட என்னங்க, கீரையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? கீரைனா எங்கள் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க. வரமிளகாய் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கீரைனா ரொம்ப பிடிக்கும். வெறும் கீரையை வதக்கி கொடுத்தாவே சாப்பிட்ருவாங்க. அதில் வேறு ரசம் எதுனாலும் நீங்கள் வச்சு கொடுத்தாலும் அதிகம் போகாது. ஆனால் கீரைனா அவ்வளோ பிடிக்கும். இது நம்ம சேர்த்து சிறுக்கீரைங்க. நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக அதிலே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கிடும். வதக்கிட்டு கொஞ்சமாக ஒரு பழம் தக்காளி பழம் போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் புளிப்புக்காக. கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூளும் போட்டுக்கலாங்க. அப்போ டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சிறுகீரை நல்லா அலசி வச்சதை போட்டுக்கலாங்க. என்ன இது பண்ணி என்னங்கங்கிறது, கீரையில் தாங்க நல்ல சத்தே இருக்குது. அதனால் கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால செஞ்சு கொடுத்துர்லாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. எல்லார் வீட்லேயும் தேங்காய் தானே போடுவீங்க. எங்கள் வீட்டில் தேங்காயெல்லாம் போட மாட்டாங்க. முட்டை தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் முட்டை போட்டுனா சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதை தனியாக கொஞ்சம் ஹீட் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையோடு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. முட்டையை தனியாக வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரையோடு வதக்கிறீங்களா, தேங்காய் திருவி போட்டதோட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா?